ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்னடா திடீர்னு இந்த கோலத்தில் வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்க. இன்னைக்கு ஃபுல்லாக வேலைங்க, அதனால தான் தலை கூட வரல, இப்படி இருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, இங்கே பாருங்கள், பார்டர் பேக் தாங்க. இது வாங்கியே 4 நாள் ஆகுதுங்க. சுத்தமாக நான் கையே வைக்கல. இன்னைக்கு தான் வச்சுருக்கேன். இப்போ ஒரு 100 பேக் தைச்சாச்சு. இன்னும் 500 பேக் நான் தைக்கணுமே நாளைக்கு ஒரு நாளில். நாளைக்கு ஈவினிங் வந்து இந்த பேக் கொடுத்தாகணும். பாருங்கள், இது கோவிலுக்கு முகூர்த்தத்துக்கு கிடையாதுங்க. இங்கே பாருங்க, இது ஆடி மாதம் கிடையாது, இல்லை ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லை. அதனால் என்ன ஆகுனா ஃபுல்லாக நம்மளுக்கு கோவில் பேக் வரும். இதுக்கு அப்புறம் கும்பாபிஷேகம் இல்லைனாக்கா திருவிழா கூழ் ஊற்றுறது அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு தான் பேக் வருமே. உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் தான் எனக்கு தெரிஞ்சது. பாருங்கள், கூழ் ஊற்றுறது தான் நினைக்கிறேன். என்னது? ராணிப்பேட்டை மாவட்டம். ஆமாம், ராணிப்பேட்டையிலேருந்துங்க. இது வந்து இந்த பேகு. இதை வந்து நாளைக்கு ஈவினிங் கேட்டிருக்காங்க. 600 பேக்குமே நம்ம முடிச்சு கொடுக்கணும். இது எப்படி இது மறந்துட்டு பாருங்கள், இது நார்மல் பேக் கிடையாதுங்க, மேல் பார்ட்ரு. இங்கே பாருங்கள், இது வந்து எல்லோ, இந்த பார்ட்ரு வந்து ரெட்டு, அதுக்கப்புறம் சைடு இந்த பார்டரும் வந்து ரெட்டு. இதை வந்து நான் ஃபினிஷிங் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏன்னா வந்து சாமிக்கு வந்து சென்டிமெண்ட்டாக இருக்கணும்ல. எல்லோ அண்ட் ரெட்டு இதுதானே ஃபேவரெட்டு. அதுதான் இந்த கலர் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பேகு. இது வந்து குவாலிட்டியும் நல்லா இருக்குது. அதனால வாங்க இப்போ பார்க்கலாம். அதே மாதிரியே வந்து நேற்று நாங்கள் ஒரு இடம் போயிருந்தோங்க, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ன சொல்லியிருந்தேன்ல, கிராமத்து லைஃப்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே வந்ததுலேருந்து அதெல்லாம் இல்லை. அதனால நேற்று நான் ஒரு இடம் போயிருந்தேன். மாங்காய் வாங்கிக்கின்னு வரலாம் வீட்டுக்கு. எப்பயுமே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, மாங்காய் பழம் வந்து ஒரு 10 கிலோ 20 கிலோ மாங்காயாக வாங்கிக்கணும் வந்து வீட்டிலே பழுக்க வச்சு கொடுப்போம். இந்த வாட்டியும் அதே தான். ஸ்டார்டிங்லேயும் மாங்காய் வாங்கி பழுக்க வச்சு கொடுத்தாச்சு, காலி ஆயிடுச்சு. அதனால் மறுபடியும் அவங்ககிட்டே போயிட்டு வாங்கிக்கின்னு வரலான்னு சொல்லிட்டு நேற்று நான் போகும்போது பார்த்துன்னு போனேன். போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வரும்போது இடம் எப்படி இருந்துச்சு, அது நாங்கள் என்ன மாங்காய் வாங்கினோம், எவ்வளோ மாங்காய் வாங்கணுன்றது தான் அதில் இருக்குது. பாருங்கள், மாங்காய் அப்படியே ஃப்ரெஷ்ஷாங்க அறுத்து கொடுத்தாங்க. ஒவ்வொரு மாங்காவுமே அவ்வளோ இதுவாக இருந்துச்சு. ஆனால் எத்தனை கிலோ வாங்கணும்னு சொல்லிடுறேன். மொத்தம் நான் 14 கிலோ வாங்கினேங்க நேற்று மாங்காய். இப்போ அது பழுக்கு வச்சுருக்கேன், அப்படியே வச்சுருக்கேன். அது பழுத்தாக்கா நான் காமிக்கிறேன் அது எப்படி பழுத்துருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ குண்டு மாங்காய் சீசன்லாம் முடிஞ்சு போச்சு. ஆடி மாதம்ல ஒட்டு மாங்காய் தான் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஒட்டு மாங்காய் தான் பழுக்கு வைக்கிறதுக்கு. அதனால் வந்து வாங்கிக்கலாம். நான் அதில் ஜாயின் பண்ணுற பாருங்கள் அங்கே எப்படி இருந்துச்சு அந்த இடம், அங்கே என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வாங்க, இது பேக் நான் ஃபினிஷிங் எடுக்கிறேன். பாருங்கள், ரெட் கலர் பார்டருங்க, நல்லா இருக்கு பார்டர். இங்கே பாருங்கள், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பாருங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஷேப்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதேமாதிரி கலரும் நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பேர்லாம் கசகசம்லாம் போடல. இங்கே பாருங்கள், இந்த சைடுமே சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து கேட்ரிங்கு, முன்னாடி அம்மன். அப்படியா? அவங்க வந்து இது அப்போது இது பண்ணியிருப்பாங்க, டொனேஷன் பண்ணியிருப்பாங்க கோவிலுக்கு. அப்படியா? ஆமாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து கேட்ரிங் சர்வீஸ். ஓகே, அதான் கோவிலுக்கு வந்து யாரோ டொனேஷன் பண்ணுறாங்க பழுக்குது. அதனால் அவங்களுடையதும் இந்த சைடில் இருக்குது. இந்த சைடில் ஃபுல்லாக கோவில். அதுதான் இப்போ பாருங்கள், ஃபினிஷிங்கும் அழகாக வந்துச்சு. கிளாத்துமே நல்லா இருக்குங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா நல்லா ஒரு திக்னஸ் இருக்குது, வளவலான்னு இல்லாமல் நல்லாவே இருக்குது பேகு. பாருங்கள், அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா ஒரு வாழை மரம், கோழிங்க வந்து அத்தனை கோழிங்க இருந்துச்சு. அதேமாதிரி ஆடு மாடு எல்லாமே வச்சுன்னு இருக்காங்க. இந்த மாங்காய் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ தான் போய் தோட்டத்தில் போயிட்டு அறுத்துன்னு வந்தாங்க. அவங்களே போயிட்டு அந்த அக்கா, இத்தனைக்கும் அந்த அக்கா ஒண்டி தான் போனாங்க. சொரடு வச்சு அறுத்து எடுத்துன்னு வந்துட்டாங்க. அந்த அண்ணன் கூட ஃபுல்லாக கரெக்டாக எடுத்துன்னு வந்தாங்க. நான் 10 கிலோ மாங்காய் கேட்டேன், ஆனால் வந்து 14 வந்துச்சுங்க. 14 கிலோவுக்கு வந்து நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். நான் கம்மியாக தாங்க கொடுத்தேன். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இப்போ நம்ம மாங்காயாக வந்து பழமாக வந்து வாங்கும்போது வந்து ரேட்டு எவ்வளோன்னு தெரியாது. ஆனால் வந்து நான் காயாக வந்து கிலோ 10 ரூபான்னு கொடுத்தேன். ஆனால் வந்து
10 கிலோ கேட்டேன் நான். ஆனால் 14 கிலோவே போட்டாங்க. நான் 13 கிலோவுக்கு மட்டும்தான் காசு கொடுத்தேன். 130 ரூபா கொடுத்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த அக்கா அப்படியே கோணியோடு போட்டு கொடுத்துட்டாங்க, பரவாயில்ல எடுத்துக்கங்க. ஏன்னா வந்து அவங்க வியாபாரம் பண்ணல, தோட்டத்துலேருந்து தான் அறுத்து தான் கொடுத்தாங்க. தோட்டம்னா ஒரு மரம்லாம் கிடையாதுங்க, ஒரு தோப்பே இருந்துச்சு. ஆனால் அதை வந்து நான் காமிக்கல, ஏன்னா அந்த அக்கா வந்து நானே போய் அறுத்துன்னு வரமாட்டாங்க, அதனால தான் அந்த வீடியோ எடுக்க முடியல. இன்னொரு நாளைக்கு வேணால் நான் ட்ரை பண்ணுறேன். அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆடி 18 தான் எல்லாம் செடி நடுவோம். ஆனால் அவங்க இப்போவே நட்டு வச்சுருக்காங்க. பூசணி விதை, அவரை விதை, சொர விதைலாம் அதை தான் உங்ககிட்ட காமிச்சாங்க பாருங்கள். நாங்களாம் பார்த்தீங்கன்னா ஆடி 18 தாங்க நடுவோம். அதே மாதிரி அந்த கிணறும் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. படியுமே இருக்குதுங்க. நீச்சல் தெரியாதவங்க கூட இறங்கி அழகாக ஏறிடலாம், அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லி தான் காமிச்சிங்க. எத்தனை பேருக்கு இதை பிடிச்சிருக்கோம், இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், அந்த கிணத்துல அவ்வளோ மீன் மேய்ஞ்சி இருந்துச்சுங்க. நீங்கள் கிட்ட பாருங்களேன், ஃபுல்லாகவே. ஏன்னா வெயில் டைம், நாங்கள் போனது வந்து 3 மணி என்னாக உச்சி வெயில் வந்து இருந்தது. அதனால் அந்த வெயிலுக்கு வந்து அந்த மீனுங்கள்லாம் மேலே தான் இருந்ததுங்க. ஃபுல்லாக இது ரோடு ஓரத்துலேயே தாங்க. இங்கே பாருங்கள், பைபாஸ், இது ரோடு ஓரத்துலேயே தான் இது அந்த தோப்புமே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக யாரா நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் தட்டி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோக்கு ஆதரவு கொடுங்க. அதே மாதிரி எதனா மிஸ்டேக் இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.